வணக்கம். இன்றைக்கி நம்ம நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் சப்பாத்தி நல்ல மாவு பிசைஞ்சு சூப்பரான சப்பாத்தி நம்ம இன்றைக்கி சொல்லலாம். அதுக்கு கோதுமை மாவை நான் 2 கப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிற எண்ணெய் இருக்குதுங்களா, அந்த எண்ணெய் நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 1/2 hour கழித்து பாருங்கள். ஒரு 1/2 hour கழித்து பார்த்துனிங்கன்னா நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரவுண்ட் பால்ஸ் மாதிரி எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த சப்பாத்தி மாவுக்கு நம்ம கோதுமை மாவு தேய்க்க போகிறது இல்லைங்க. எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, சமைக்கிற எண்ணெய் சரிங்களா. அந்த எண்ணெயை போட்டு நல்லா உள்ளே இந்த மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு லேயர் சப்பாத்தி நல்லா சூப்பராக கிடைக்குங்க. பசங்க நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்க. சரி, இப்போ நல்லா கல் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு ஒரு மெயின் பாயிண்ட்டை கல் நல்லா சூடு பண்ணுறது தான். நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான சப்பாத்தி லேயர் சப்பாத்தி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே சப்பாத்தி போட்டோன்னே உடனே எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் தான் இந்த பப்புள்ஸ்லாம் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி சமையலத்தில் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நம்ம கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம எண்ணெய் ஊற்றி தான் தேய்ச்சிருக்கிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சாஃப்டான லேயர் சப்பாத்தி ரெடி. உங்களுக்கு அடுத்தது நான் செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் செய்யணும் சரிங்களா. சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நான் எக்கு கிரேவி வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் எது வேணாலும் வச்சு இந்த சாஃப்டான சப்பாத்தி என்ன சைட் டிஷ்னாலும் வச்சு சாப்பிடலாம். இப்போ வாங்க பிச்சு நான் காமிக்கிறேன். நான் தொட மாதிரி அவ்வளோ சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி வருதுங்க. அந்த நல்லா உள்ள லேயர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே முட்டையோடு வச்சு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.